Hello viewers, welcome to Bible Way Galaxy. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழ இருக்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் press பண்ணீங்கனா Bible Way Galaxyயோட recent uploads உங்களை நோட்டிஃபிகேஷனா ரீச் பண்ணும். இந்த வீடியோ உங்க friends and family பார்க்கணும்னு நினைச்சீங்கனா ஷேர் ஐகானை கிளிக் செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ சேவிங்க நம்புறேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பைபிள் வே கேலக்ஸிக்கு ஒரு புது டைம் மிஷின் கிடைச்சிருக்கு, தி வாட்ச் 2.0. இது மட்டும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆனா நம்ம பைபிள் வே கேலக்ஸியோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ ஏசப்பா இது நல்லா ஒர்க் ஆகணும். அட வாவ், status connected. Super. Wow, செம்மையா வந்திருக்கு. So new story found. Location Canaan. என்ன ஸ்டோரி? ஓ, ஜோசப் and the Pharaoh's dream. வாவ், செம்மையா இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் கோ. யாக்கோபின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் யாக்கோபு தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவான அங்கியை செய்வித்தான். சகோதரர்களே, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ? நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா? உன் சகோதரர் சீகேமில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தியை கொண்டு வா. நான் சென்று வருகிறேன். சகோதரர்களே, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம்.
அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது. நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள். ஆட, என்ன செய்கிறீர்கள்? ஆட, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம். வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாயிருக்கிறான். யோசேப்பே, மேலே ஏறி வா. ஆட, நன்றி சகோதரர்களே. ஏன் எப்படி செய்தீர்கள்? அட, யார் இவர்கள்? என்னை எங்க கொண்டு போகிறார்கள்? இதை நாங்கள் கண்டெடுத்தோம். இது உம்முடைய குமாரரின் அங்கியா? இது என் குமாரருடைய அங்கித்தான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். மந்திரியாரே, எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பியுங்கள். என் சொப்பனத்திற்கு ஒரு பொருள் சொல்லும் வரை எனக்கு சமாதானமும் வராது, எனக்கு ஆழ்ந்த நித்திரையும் வராது. நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது.
பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பி என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கில் போட்டுவிட்டீர். மகா பார்வோனே, உமக்கு தலை வணங்குகிறேன். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமுமான கேவலமுமான வேறு 7 பசுகள் ஏறி வந்தது. இவைகளை போல் அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் உண்மையான முந்தின 7 பசுகளை பற்றிட்டு போட்டது. பின்னர் நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீர்ந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுகளும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுகளும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீர்ந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் 1. இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். இப்படிப்பட்ட செய்தி பார்வோனுக்கு ஆகாது. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும்
ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக்க பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிபதியாயிருப்பாய். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிபதியாக்கினேன். நான் பார்வோன். ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவாதம் இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது.